ஹாய் வீவர்ஸ், நம்ம தினமும் யூஸ் பண்ற டூத் பேஸ்ட், டிஷ்யூ பேப்பர்ல இருந்து வைரக்கற்களை வரைக்கும் முதல்ல யாரு கண்டுபிடிச்சாங்க, இப்ப அதை எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்கங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தயாரிப்பு முறைகள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது மிரர். நம்ம எல்லாருமே தினமும் கண்ணாடியில முகத்தை பாக்குறோம். 16th செஞ்சுரி வரைக்கும் கண்ணாடியை கோடீஸ்வரர்கள் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணாடி ஒரு காஸ்ட்லியான பொருளா இருந்துச்சு. கண்ணாடிகளை சிலிக்கால இருந்து செய்யறாங்க. இந்த சிலிக்காவை மண்ணுக்கடியில இருந்து எடுக்கிறாங்க. சிலிக்காவை எடுத்து ஹீட் பண்ணி முதல்ல நார்மலான டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடிகளை செய்யறாங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடிகளுக்கு பின்பக்கம் லிக்விட் டின்னுங்கிற இந்த கெமிக்கலை ஊத்துவாங்க. இது காஞ்சதுக்கு அப்புறம் இந்த லிக்விட் சில்வரை கண்ணாடியோட முன்பக்கமா ஊத்தி தான் நம்ம தினமும் முகம் பாக்குற கண்ணாடியை உருவாக்குறாங்க. ஜெர்மன் ஆய்வாளர் ஜஸ்டிஸ் ஒன் லைபர்க் தான் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற கண்ணாடியை முதல்ல கண்டுபிடிச்சாரு. இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இப்ப நம்ம கண்ணாடிகள்ல பயன்படுத்துற சில்வர் லிக்விடுக்கு பதிலா லிட்டையும் மெர்க்குரியையும் பயன்படுத்தி கண்ணாடிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கண்ணாடி இப்ப இருக்கிற கண்ணாடி அளவுக்கு தெளிவா முகத்தை காட்டாது. அடுத்தது பிளாஸ்டிக். இன்னைக்கு பிளாஸ்டிக்ஸ் இல்லாத இடமே இல்லன்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட பொருட்களை பிளாஸ்டிக்ஸை வச்சுதான் செய்யறாங்க. க்ரூட் ஆயில இருந்து தான் பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறாங்க. ஆயில் எடுக்கிற நிறுவனங்கள் மண்ணுக்கடியில ட்ரில் பண்ணி க்ரூட் ஆயில எடுத்து 752 டிகிரி ஃபாரன்ஹீட்ல ரீஃபைனிங் பண்ணுவாங்க. இப்படி ரீஃபைனிங் பண்ணும்போது க்ரூட் ஆயில இருந்து கேஸ் ஆயில், நெஃப்தா, கெரோசின், டீசல், ஹெவி ஆயில், பெட்ரோல்னு எல்லாத்தையும் பிரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி பிரிச்சு எடுக்கும்போது இதுல இருந்து கிடைக்கிற எத்திலீன் அண்ட் ப்ரோபிலீனை வச்சு தான் பிளாஸ்டிக்கை செய்யறாங்க. பிளாஸ்டிக்ல பாலிஎத்திலீன், பாலிப்ரோபிலீன், பிவிசின்னு 3 வகையான பிளாஸ்டிக் இருக்குது. 1907ல லியோ ஹென்ரிக்ங்கிற இவர் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ற கமர்ஷியல் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சாரு. ஆரம்பத்துல பிளாஸ்டிக்கை எல்லாரும் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப இந்த பிளாஸ்டிக் தான் இயற்கைக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக் முழுமையா அழியறதுக்கு 500 வருஷம் வரைக்கும் ஆகும். இதனால இப்போ உலகம் முழுக்க பிளாஸ்டிக் குப்பைகளா தான் குமிஞ்சு கிடக்குது. அடுத்தது டைமண்ட். வைரக்கற்களை நம்ம இந்தியாவில தான் முதல்ல 4th செஞ்சுரியில கண்டுபிடிச்சாங்க. நம்ம இந்தியாவில இருந்த ராஜாக்கள் தான் முதல்ல வைரக்கற்கள்ல நகைகளை செஞ்சு போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவில இருந்த எல்லா வைரக்கற்களையும் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ரொம்ப வருஷங்கள் கழிச்சுதான் இந்தியாவுக்கு அடுத்ததா பிரேசில்ல வைரக்கற்களை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நிறைய நாடுகள்ல வைரக்கற்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும் கூட வெளிநாடுகள்ல கல்யாண மோதிரத்தை வைரக்கற்கள் வச்சுதான் வாங்குறாங்க. மண்ணுக்கடியில இயற்கையா வைரக்கற்கள் உருவாக பல்லாயிரம் வருஷங்கள் ஆகும். இதனால இப்ப செயற்கையா வைரக்கற்களை ஃபேக்டரிகள்லயே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவுல உள்ள சூரத்துல கூட கிரீன் லேப்ங்கிற இந்த நிறுவனம் வைரக்கற்களை செயற்கையா தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இயற்கையா உருவான வைரக்கல்லை இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி செயற்கையா டெம்பரேச்சரை கொடுத்து செயற்கையாவே இந்த டைமண்டுகளை வளர வைக்கிறாங்க. வெறும் ஆரியவரத்துல இந்த வைரக்கற்கள் வளர்ந்துடுது. இயற்கையா கிடைக்கிற வைரத்துக்கும் செயற்கையா உருவாக்குற வைரத்துக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது. இயற்கையா கிடைக்கிற வைரக்கற்கள் குறைஞ்சிக்கிட்டே வரதுனால இனிமே எதிர்காலத்துல நம்ம எல்லாருமே லேப்ல உருவாக்குற இந்த வைரக்கற்களை தான் பயன்படுத்த போறோம். அடுத்தது லிப்ஸ்டிக். பெண்களுடைய எல்லா மேக்கப் செட்டுகள்லயும் இந்த லிப்ஸ்டிக் கண்டிப்பா இருக்கும். ஆரம்பத்துல வாழ்ந்த எகிப்திய பெண்களே இயற்கையா உருவாக்குன லிப்ஸ்டிக்க அவங்க உதட்டுக்கு பயன்படுத்தி கலர்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப லிப்ஸ்டிக்க முழுக்க முழுக்க கெமிக்கல்களை வச்சு மட்டும் தான் அதிகமா உருவாக்குறாங்க. லிப்ஸ்டிக்ல அதிகமா பயன்படுத்துறதே மெழுகும் மாய்ஸ்சரைசரும் தான். கிட்டத்தட்ட 4 வகையான மெழுகுகளை இந்த மாதிரி ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கலரை சேர்த்து லிப்ஸ்டிக்க தயாரிக்கிறாங்க. அதுலயும் இப்போ 160க்கும் அதிகமான கலர்கள்ல இந்த லிப்ஸ்டிக்க தயாரிக்கிறாங்க. அடுத்தது காக். இவங்க பண்ற இந்த விஷயத்தை பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த காக்கஸ் சபர் மரத்தோடைய மேல் பட்டைகளை மட்டும் இவங்க கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த மரத்தோடைய பட்டைகள்ல இருந்து தான் காக்குகளை செய்யறாங்க. எகிப்தியர்கள் காலத்திலேயே பாத்திரங்களை காத்து போகாம மூடி வைக்கிறதுக்கு இந்த காக்கை தான் பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப கூட நிறைய சரக்கு பாட்டில்கள்ல இந்த காக்கை வச்சுதான் மூடி இருப்பாங்க. இது மட்டுமே இல்லாம ராக்கெட்ஸ்ல கூட இந்த காக்கை தான் பயன்படுத்துறாங்க. ஆரம்பத்துல காக்ல இருந்து நூல்களை கூட தயாரிச்சிருக்காங்க. பந்துகளை கூட முதல்ல இந்த காக்கை வச்சுதான் உருவாக்கி இருக்காங்க. போர்ச்சுகீஸ்ல தான் இந்த காக் மரங்கள் அதிகமா இருக்குது. இந்த மரங்கள் அதிகபட்சமா 200 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். முதல்ல 33 வருஷத்துக்கு இந்த மரத்துல இருந்து காக்கை வெட்டி எடுக்க முடியாது. 33 வருஷத்துக்கு அப்புறம் 9 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மரத்துல இருந்து காக்கை கட் பண்ணி எடுக்கிறாங்க. கட் பண்ணி எடுத்த மரப்பட்டைகளை நல்ல சுடு தண்ணியில போட்டு கழுவி காய வச்சுட்டு இவங்களுக்கு தேவையான சைஸ்ல இந்த காக்கை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அடுத்தது டாய்லெட் பேப்பர்ஸ். இப்ப நம்ம இந்தியாவிலயும் நிறைய பேர் இந்த டாய்லெட் பேப்பர்களையும் டிஷ்யூ பேப்பர்களையும் பயன்படுத்துறாங்க. ஆரம்பத்துல இந்த பேப்பர்களை மரத்துல இருந்து செய்வாங்க. இப்ப வர பேப்பர்களை மரத்துகள்களோட சேர்த்து பழைய பேப்பர்களையும் ரீசைக்ளிங் பண்ணி மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. முதல்ல மரத்தை கட் பண்ணி பெரிய பெரிய மரங்களை பர்னிச்சர்களை செய்ய அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மரத்துண்டுகளை இந்த மாதிரி பவுடரா அரைச்சு சுடு தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்றாங்க. இது கூடவே ரீசைக்ளிங் பண்ண பழைய பேப்பர் துகள்களையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பெரிய மிஷின்கள் மூலமா பேப்பர்களை செய்யறாங்க. ஆரம்பத்துல இந்த பேப்பர்களை இந்த மாதிரி மரத்துகள்களை
தயாரிச்சு ரொம்பவும் கஷ்டப்பட்டு கைகளால தான் ஒவ்வொரு பேப்பரா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய மிஷின்கள் மூலமா ரொம்பவும் ஈஸியா பேப்பர்களை அதிக அளவுல செஞ்சுடுறாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது டூத் பேஸ்ட். நம்ம எல்லாருமே காலையில எழுந்த உடனே இந்த டூத் பேஸ்ட வச்சு தான் பல்ல வளக்குறோம். இப்போ நம்ம பயன்படுத்துற டூத் பேஸ்ட அப்ரசிவ் ஃப்ளோரைட் டிடர்ஜென்ட் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. 1850ல டாக்டர் ஷீஃபெல்ட்ங்கிறவர் தான் இப்போ நம்ம பயன்படுத்துற கெமிக்கல் டூத் பேஸ்ட கண்டுபிடிச்சிருக்காரு. டூத் பேஸ்ட்ல அதிகமா இருக்கிறதே சோடியம் லாரன் சல்பேட் தான். டூத் பேஸ்ட அதிகமா பயன்படுத்துனீங்கன்னா உங்க பல்லுல உள்ள எண்ணெய் எல்லாம் போய்டும். ஆரம்பத்துல டூத் பேஸ்ட்ல மின்ட் ஃப்ளேவரையும் லெமன் ஃப்ளேவரையும் மட்டும் தான் டேஸ்டுக்காக சேர்த்தாங்க. மின்ட் இலைகளை சேர்க்கும்போது நம்ம வாய் ரொம்பவும் புத்துணர்ச்சியா இருக்கும். இதுக்கப்புறம் டூத் பேஸ்ட்ல செல்லுலோஸ் கம் கேரட்டின் கலருக்காக சேர்த்தாங்க. ஆனா இப்போ உள்ள டூத் பேஸ்ட்ல கெமிக்கல் கலர்களை தான் அதிகமா சேர்க்கறாங்க. இதனால முடிஞ்ச வரைக்கும் கலர்கள் இல்லாத வெள்ளை டூத் பேஸ்ட்களையே பயன்படுத்துங்க. பென்சில். ஒவ்வொரு வருஷமும் மனிதர்கள் உலகம் முழுக்க 14 பில்லியனுக்கும் அதிகமான பென்சில்களை பயன்படுத்துறாங்க. 1560ல நிக்கோலஸ் ஜாக்கோஸ் கான்ட்ங்கிற இவர் தான் இப்போ நம்ம பயன்படுத்துற கிராஃபைட் பென்சிலை கண்டுபிடிச்சாரு. பென்சில கிராஃபைட் கிளே ஹுட்ட வச்சு தான் தயாரிக்கிறாங்க. கிராஃபைட்ங்கிறது இயற்கையா நிலத்துக்கடியில இருந்து கிடைக்கிற ஒரு கனிமம். இதுல வெயின் கிராஃபைட் தான் ரொம்பவும் குவாலிட்டியான கிராஃபைட். இது ஸ்ரீலங்காலயும் மடகாஸ்கர்லயும் தான் அதிகமா கிடைக்குது. சீடர் மரத்துல இருந்து தான் பென்சில்களை அதிகமா தயாரிக்கிறாங்க. இந்த சீடர் மரத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதுக்கு நடுவுல நீடில வைக்கிறதுக்காக பிளேட வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதுல பசைய போட்டு நடுவுல நீடில வச்சு பென்சில் ஷேப்புக்கு கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல கலரிங் பண்ணி நமக்கு பென்சிலா சேல் பண்றாங்க. 1858ல ஹெச்எல் லீமன்ங்கிற இவர் தான் பென்சிலுக்கு பின்னாடி எரேசரை முதல் முறையா வச்சாரு. இந்த எரேசரை சிந்தட்டிக் ரப்பரையும் சில கெமிக்கல்களையும் வச்சு தயாரிக்கிறாங்க. இப்ப மிஷின்களே இந்த சிந்தட்டிக் ரப்பரை கெமிக்கலோட மிக்ஸ் பண்ணி பென்சிலுக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புது. அடுத்தது ஓரியோ பிஸ்கட். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இந்த ஓரியோ பிஸ்கட்டை தான் விரும்பி சாப்பிடுறாங்க. 1898ல அமெரிக்கால இருக்கிற நேஷனல் பிஸ்கட் கம்பெனின்னு சொல்லப்படுற நபிஸ்கோங்கிற இந்த நிறுவனம் தான் ஓரியோ பிஸ்கட்டை உருவாக்குனாங்க. 1912ல இந்த பிஸ்கட்டை பாக்கெட்டுகள்ல போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. இப்ப 18 நாடுகள்ல ஓரியோ பிஸ்கட் ஃபேக்டரிகள் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு இவங்க 40 மில்லியன் ஓரியோ பிஸ்கட்களை தயாரிச்சு விக்கிறாங்க. ஓரியோ பிஸ்கட்டை ஃப்ளோர், சுகர், கோகோ பவுடர், வெஜிடபிள் ஆயில், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட், வெண்ணிலா கிரீமையும் வச்சு தான் தயாரிக்கிறாங்க. முதல்ல சர்க்கரையில கோகோ பவுடரை போட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒவ்வொரு பொருளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவை இந்த மோல்டிங் மிஷினுக்குள்ள அனுப்பி ரவுண்ட் ரவுண்டா பிஸ்கட்டை கட் பண்ணி இந்த 85 மீட்டர் நீளமுள்ள அவனுக்குள்ள அனுப்பி பிஸ்கட்டை பேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிஸ்கட்டுகளுக்கு நடுவுல வெண்ணிலா கிரீமை ஃபில் பண்ணிட்டு இந்த பிஸ்கட்டுகளை கவர்ல பேக் பண்ணி நமக்கு சேல் பண்றாங்க. அடுத்தது அலுமினியம் ஃபாயில் பேப்பர். நம்ம சாப்பிடுற நிறைய உணவுப் பொருட்கள்ல இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை பயன்படுத்துறோம். 1903ல தான் முதல்ல இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1911ல சுவிட்சர்லாந்துல இருக்கிற டாப்லர் சாக்லேட் நிறுவனம் தான் முதல்ல இந்த ஃபாயில் பேப்பரை அவங்க சாக்லேட்ல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ ஏகப்பட்ட உணவுப் பொருட்கள்ல இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை பயன்படுத்திட்டு இருக்கோம். அலுமினியத்தை பாக்சைட்ங்கிற இந்த கனிமத்துல இருந்து தான் எடுக்கிறாங்க. மைனிங் நிறுவனங்கள் இந்த பாக்சைட் எடுத்து ஃபேக்டரிகளுக்கு அனுப்புவாங்க. அந்த ஃபேக்டரியில இந்த பாக்சைட் கூட சோடியம் ஹைட்ராக்சைடை மிக்ஸ் பண்ணி பியூர் அலுமினாங்கிற இந்த பவுடரை உருவாக்குறாங்க. இந்த பியூர் அலுமினா பவுடரை பவர்ஃபுல்லான கரண்ட் மூலமா அதிகமா ஹீட் பண்ணி அலுமினியம் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இத தேவையான திக்னஸ்ல ஷீட் மாதிரி உருவாக்கி ரோல் பண்ணி நமக்கு சேல் பண்றாங்க. இப்போ நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல இருந்து ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை பயன்படுத்துறோம். அடுத்தது கல்ஃப் பால். 1420ல டச்ல வாழ்ந்தவங்க பறவைகளுடைய ரெக்கையையும் லெதர் சாக்கையும் வச்சு ஒரு பாலை உருவாக்கி இந்த கல்ஃப் கேமை விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலோடைய ஷேப் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப இருக்கிற கல்ஃப் பால் ஷேப்புக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு 550 மில்லியன் 4500 கோடி ரூபாய்க்கு மேல இந்த கல்ஃப் பால் சேல்ஸ் ஆகுது. இந்த கல்ஃப் பாலுக்கு உள்ள இருக்கிறது பாலிபுட்டேடின்ங்கிற சிந்தட்டிக் ரப்பர். இதனால இந்த பாலை எவ்வளவு ஃபோர்ஸா அடிச்சாலும் இது உடையாம நிலையாம மறுபடியும் கரெக்ட்டா இதோட ஷேப்புக்கே வந்துடும். இந்த பாலிபுட்டேடினை மரத்துல இருந்து எடுக்கிற ரப்பரை வச்சு தான் செய்றாங்க. இதே ரப்பரை வச்சு தான் கிரிக்கெட் லெதர் பால்களையும் செய்றாங்க. இந்த ரப்பருக்கு வெளிப்புறத்துல இந்த மாதிரி லெதர் பீஸை வச்சு தச்சு நம்ம விளையாடுற கிரிக்கெட் பால்களை தயாரிக்கிறாங்க. இதே ரப்பரை சில கெமிக்கலோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்களா கட் பண்ணி இதே ரப்பரை இந்த ஹைட்ராலிக் மிஷின்ஸ் மூலமா அதிக அழுத்தத்துல இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பால்களை 160 டிகிரி ஹீட்ல டைட் பண்றாங்க. இந்த பாலுக்கு மேல இருக்கிற ஒயிட் கலர் லேயரை ஐனமர், ரெசின், சுரத்தின வச்சு உருவாக்குறாங்க. இந்த மாதிரி மோல்டுகள்ல இந்த மிக்சிங்க ஊத்தி அதுக்கு நடுவுல அந்த பாலை வச்சு பேக் பண்றாங்க. பால் முழுமையா ரெடி ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த பால்களை பாலிஷ் பண்ணிட்டு குவாலிட்டி செக்குக்கு அனுப்புறாங்க. கரெக்டான வெயிட்ல இருக்கிற பாலை ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு பிரிச்சு அதிக விலைக்கு விக்கிறாங்க. மத்த பால்களை செகண்ட் குவாலிட்டின்னு கொஞ்சம் கம்மியான விலைக்கு விக்கிறாங்க. அடுத்தது கெச்சப். இப்ப நம்ம சாப்பிடுற நிறைய உணவுகளை இந்த தக்காளி கெச்சப்பை தொட்டு தான் சாப்பிடுறோம். இந்த டொமேட்டோ கெச்சப்பை நெதர்லாந்துல இருந்த ஹென்ரி ஜே ஹெய்ன்ஸ்ங்கிற இவர் தான் 1869ல முதல்ல இந்த மாதிரி பாட்டில்களை அடிச்சு சேல் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 1,75,000 மெட்ரிக் டன்ஸ் கெச்சப்புகளை தயாரிச்சு வித்துட்டு இருக்காங்க. நிலத்துல இருந்து பறிக்கிற தக்காளிகளை ஃபேக்டரிகளுக்கு கொண்டுட்டு வந்து முதல்ல பழுத்த தக்காளிகளை மட்டும் பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளிகளை நல்லா கழுவிட்டு இந்த தக்காளியோட தோல்களை உரிக்கிறாங்க. இந்த தக்காளிகளோட சக்கரை, வினிகர், தக்காளி பேஸ்ட், பிரெயின் வாட்டர்,
அதுக்கப்புறம் இதுல சீக்ரெட் ஸ்பைசஸ்னு இந்த பவுடரை மிக்ஸ் பண்றாங்க. இந்த பவுடர்ல என்னெல்லாம் கலந்துருக்குன்னு இப்ப வரைக்கும் இந்த கம்பெனி வெளியில சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு மிதமான ஹீட்ல 30ல இருந்து 45 நிமிஷம் குக் பண்ணிட்டு இந்த பாட்டில்கள்ல போட்டு நமக்கு சேல் பண்றாங்க. நெதர்லாண்ட்ல இருக்கிற இந்த ஹெய்ன்ஸ் நிறுவனம் மட்டும் ஒரு நாளைக்கு 1.8 மில்லியன் கெட்சப் பாட்டில்களை தயாரிக்கிறாங்கன்னா உலகம் முழுக்க மக்கள் தினமும் எவ்வளவு கெட்சப்புகளை சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. அடுத்தது ஜெல்லி பீன்ஸ். நம்ம எல்லாருமே குழந்தைகளா இருக்கும்போது இந்த ஜெல்லி பீன் சாக்லேட்டுகளை சாப்பிட்டு இருப்போம். அமெரிக்கால இருக்கிற ஜெல்லி பீன்ங்கிற இந்த நிறுவனம் தான் 1800ல இந்த ஜெல்லி பீன் சாக்லேட்டை உருவாக்கி இருக்காங்க. லிசா ரோலண்ட் பிரஷர்ங்கிற இவங்க இப்ப 5வது தலைமுறையா இந்த ஜெல்லி மிட்டாய்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய தாத்தாவுடைய தாத்தாவான கஸ்டவ் கோலிட்ஸ்ங்கிற இவரு தான் இந்த ஜெல்லி மிட்டாயை உருவாக்கி இருக்காரு. இவங்க ஃபேமிலி 5 தலைமுறையா இந்த ஜெல்லி மிட்டாயை வித்துட்டு இருக்காங்க. இந்த ஜெல்லி மிட்டாயை தயாரிக்க 14 நாட்கள் ஆகுமா. முதல்ல சுகரையும் கார்ன் சிரப்பையும் மிக்ஸ் பண்ணி கலரை சேர்த்து சீக்ரெட் ரெசிபின்னு ஆயில் மாதிரி இருக்கிற இதை ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரம்முகள்லயே வார கணக்கா வச்சு இந்த மாதிரி அச்சுகள்ல ஊத்தி சின்ன சின்ன பீஸா காய வைக்கிறாங்க. ஃபைனலா இத பாலிஷ் பண்ணி கவர்ல போட்டு பேக் பண்ணி நமக்கு சேல் பண்றாங்க. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி அடுத்து எந்த பொருட்கள் தயாரிக்கிற வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.